வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் பேருந்து விபத்து, சிறுவர்கள் உட்பட 10 பேர் பலி, பலர் காயம். மஹிந்தவிற்கு அவசர சத்திர சிகிச்சை, அவரின் வீட்டில் குவியும் அரசியல்வாதிகள். 3 கோமாளிகளும் ஒரு பைத்தியமும், யாழில் சர்ச்சையை கிளப்பிய சுவரொட்டிகள். ரயிலுடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்து, ஒருவர் பலி. தொடர்வன இலங்கை செய்திகள். அகங்கம ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ரயில் கடவையில் ரஜரட்ட குயின்ஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் முச்சக்கர வண்டி இன்று காலை மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்தவர் காலி தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் அகங்கம பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய பெண் ஆவார். பெலியத்தவில் இருந்து வவுனியா நோக்கி சென்ற ரஜரட்ட குயின்ஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் முச்சக்கர வண்டி மோதி இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அவசர சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. வலது காலில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இதற்கு முன்னர் அவரது இடது காலில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது இடது காலில் சிரட்டையை அகற்றிய புதிய சிரட்டை வைப்பதற்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தற்பொழுது மஹிந்தவின் வலது காலில் உள்ள சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டையை பொருத்தும் சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சத்திர சிகிச்சையின் பின்னர் மஹிந்த தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பல அரசியல்வாதிகள் கட்சி பேதமின்றி முன்னாள் ஜனாதிபதியின் நலம் விசாரிப்பதற்காக அவரின் வீட்டிற்கு செல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் வாக்களிப்பில் ஆர்வம் காட்டாத நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் தொடர்பில் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. பகிரப்படும் சுவரொட்டிகள் குறித்து சுவரொட்டியில் அன்பான வாக்காளர்களே, 3 கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் போதும், இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம், யாழ்ப்பாணம் கல்வி சமூகம் என குறிப்பிட்டுள்ளது. இந்த சுவரொட்டி தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை வெளிப்படுத்தி வருவதோடு சமூக ஊடகங்களிலும் இந்த விடயம் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மொனராகலை கதிர்காம பெரகிரிகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று வியாழக்கிழமை பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கதிர்காமம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கதிர்காமம் மயிலகம் பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். கதிர்காமம் பெரகிரிம பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய பெண்ணொருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொலை செய்யப்பட்ட பெண்ணும் சந்தேக நபரும் சுமார் 15 வருடங்களாக தகாத உறவில் ஈடுபட்டிருந்துள்ளனர். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட பெண் கடந்த சில நாட்களாக சந்தேக நபரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்துள்ளார். இதனால் சந்தேக நபருக்கு கொலை செய்யப்பட்ட பெண்ணிற்கும் இடையில் நேற்று வியாழக்கிழமை தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறின் போது சந்தேக நபர் குறித்த பெண்ணை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதனை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகெங்கும் சைவத்தை கொண்டு சென்ற இலங்கை யாழ்ப்பாணம் நல்லையாதீனம் இறையடியில் சேர்ந்த சைவ சமயத்திற்கு பேரிழப்பாகும் என இந்தியாவின் தருமை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமசாரிய சுவாமிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்றங்கள் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியிடம் செல்லுமாயின் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு சமாதி கட்டப்படும் அபாயம் இருப்பதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், இது தேர்தல் முடிவுகளின் பின்னர் தான் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும்.
எந்தெந்த சபைகளிலே எங்களுக்கு பெரும்பான்மையான ஆசனங்கள் இருக்கின்றன, எந்தெந்த பிரதேசங்களிலே நாங்கள் ஆதரவை பெறக்கூடிய சூழல் பெற வேண்டிய சூழல் இருக்கின்றது. அவ்வாறான சூழல்களை எல்லாம் தீர்மானித்து தான் இந்த விடயம் தொடர்பிலே ஒரு தீர்மானத்தை முன்னெடுப்போம். எது எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நடைமுறை சாத்தியமான அரசியலை பேசுகின்ற, நடைமுறை சாத்தியமான வழிமுறையிலே சிந்திக்க செயற்படுகின்ற தரப்புகளோடு எங்களுடைய எதிர்கால செயற்பாடுகள் இணைந்திருக்கும். நிச்சயமாக காலத்தின் தேவை அறிந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தன்னுடைய செயற்பாடுகளை வெளிப்படுத்தும். கடந்த காலங்களிலே ஆளுந்தரப்பாக இருந்து எங்களுடைய கூட்டு பொறுப்பினை மதித்து ஒரு அரசாங்க தரப்புக்கு அல்லது அவ்வாறான விடயங்களிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்தவர்கள் என்ற அடிப்படையிலே தற்போது எதிர்த்தரப்பிலே அல்லது அதிகாரங்களற்ற ஒரு தரப்பாக அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய சாத்தியமான வழிகள் அனைத்தையும் கையாளும். அடுத்து வருவன உலக செய்திகள். வடக்கு பிலிப்பைன்ஸில் மிகவும் பரபரப்பான அதிவேக வீதிகளில் ஒன்றில் கட்டணம் அறவிடப்படும் வாயில் பகுதியில் பஸ் ஒன்று பல வாகனங்கள் மீது மோதியதில் 10 பேர் உயிரிழந்துள்ளதோடு 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு நித்திரை ஏற்பட்டமையே விபத்திற்கான காரணம் என அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து வியாழக்கிழமை நிகழ்ந்துள்ளது. சுமார் 100 கிலோமீட்டர் சுஃபிக் கிளார்க் டார்லாக் அதிவேக வீதியில் பஸ்கள் பெரும்பாலும் மணிலாவிற்கு அதனை சுற்றியுள்ள மாகாணங்களுக்கும் இடையே தொழிலாளர்களை ஏற்றி செல்கின்றன. விபத்திற்குள்ளான பஸ்ஸை இடைநிறுத்த அந்நாட்டு போக்குவரத்து திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விபத்தில் 3 விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் கொள்கலன் லோரி ஒன்று அடங்கும் என பிலிப்பைன்ஸ் செஞ்சிலுவை சங்கம் ஃபேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உக்ரைன் இடையே கனிம வள ஒப்பந்த கையெழுத்தான நிலையில் ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 9 பேர் பலியானார்கள். உக்ரைன் கனிம வளங்கள் அமெரிக்கா அணுகுவதற்கு அனுமதிக்கும் ஒப்பந்த நிலையில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன. இது உக்ரைனுக்கும் அமெரிக்கா தொடர்ந்தும் இராணுவ உதவியை செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தான சில மணி நேரங்களில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தெற்கு உக்ரைன் ஹெர்சன் பகுதியில் உக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதேபோல் ரஷ்ய ராணுவம் கருங்கடல் துறைமுகமான ஓடாசாவில் ட்ரோன் தாக்குதல் நடத்திய அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டதோடு 15 பேர் காயமடைந்துள்ளனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. 18வது கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு 51வது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. 9 போட்டிகளில் விளையாடிய குஜராத் அணி 6 வெற்றி 3 தோல்வி என 12 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திற்குள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இவ்விரு அணிகளும் 5 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் 4 குஜராத்தும் 1 ஹைதராபாத்தும் வெற்றி கண்டுள்ளன. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். Kita